இந்த நாள் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடன் செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை தயவுசெய்து எழுத்தவர்கள் வாசிக்க முடியும் நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சர்வபலமுள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வதியும். இந்த வசனத்தின் வெளிச்சம் பிள்ளைகளுக்குள்ளே பிரசித்தம் அடைவதாக. இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே பிள்ளைகள் இழந்து மாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கலங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. என்ன ஆவியை பெற்றிருக்கீங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. இங்கே 2 விதமான ஆவியை பரிசுத்த ஆவியை நமக்கு சொல்லுகிறார். ஒன்று பயப்படுகிற ஆவி, இரண்டாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒன்று அடிமைத்தனத்தின் ஆவி, இரண்டாவது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பாருங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு. முதல்ல வேலைக்கு போகும்போது ஒரு வேலைக்காரராக தான் வீட்டுக்கு போகிறார். வேலைக்காரராக இருக்கிற வரைக்கும் அந்த எஜமான் அவருக்கு வேலைக்காரராக இருக்கிற வரைக்கும் அவருக்கு எஜமானாக இருக்காங்க. அது அடிமைத்தனத்தின் ஆவி. ஏன்னா எஜமானுக்கு அடிமையாக ஒரு வேலைக்காரராக அவர் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்றார். அந்த வேலைக்கு சேர்ந்த அந்த நபர் அந்த எஜமானுக்கு மிகவும் பிடித்ததினாலே சகலவற்றிலும் கீழ்ப்படிந்து தமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினாலே அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, இந்த மகனையே இந்த வேலைக்காரனையே ஏன் நாம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, புத்திர சுவிகாரமாக ஏன் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்று அந்த எஜமான் தீர்மானித்து அந்த வேலைக்கு வந்த அருமையான அந்த அடிமையை என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிள்ளையாக புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொள்கிறார். என்ன செய்கிறாரு? பிள்ளையாக புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொள்கிறார். சரி, இப்படி எடுத்த உடனே இப்போ இங்கே என்ன நடக்குது? வேலைக்காரராக இருக்கிற வரைக்கும் எஜமானுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். பயப்படணுமா வேண்டாமா? வேலைக்காரராக இருக்கிற வரைக்கும் எஜமானுக்கு பயந்து நடக்க வேண்டும். சரி, இப்போ பிள்ளையாக மாறிட்டார்னா இப்போ அப்பா அவர் நமக்கு அப்பாவாக ஆகிட்டார். அந்த வேலைக்காரருக்கு அவர் எஜமான் என்னவா மாறிட்டார்? அப்பாவாக மாறிட்டார். இப்போ அப்பா மாறினோம்னா இப்போ என்ன ஆவி நம்மளுக்குள்ள வந்திருக்கு? அப்பா மகன் என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நாம் கூட ஒரு நாளில் நியாயப்பிரமாணம் நமக்குள்ளே இருந்தபோது என்னவா இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அடிமையாக இருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் தோற்று போய் அடிமையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினதினாலே இப்போ பிதாவாகிய தேவனிடத்திலே இரக்கம் பெற்று நாம் இப்போ என்னவா மாறி இருக்கோம்? பிதாவாகிய தேவனுக்கு சொந்த சுவிகார புத்திரனாய் நாம் மாறி இருக்கிறோம். இப்போ நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. 2 விதமான ஆவிகள், ஒன்று அடிமைத்தனத்தின் ஆவி, மற்றொன்று புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்போ அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? பயம் இருக்கும். எஜமானுக்குள்ள என்ன? அந்தபடி நாம் பயப்படுவதற்கு என்ன இல்லையா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினதினாலே பிதாவாகிய தேவன் நம்மை குமாரனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னவா ஏற்றுக்கொண்டிருக்காரா? பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவனிடத்திலே பாருங்கள், பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அப்படின்னாலும் இப்போ என்ன நடக்குது? இதே எஜமான் தான், அதே எஜமான் தான். எஜமானாக இருந்தவர் அப்பாவாக மாறிட்டார்னா
இப்போ நமக்கு எல்லா அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம என்னவா மாறிட்டோம்? சொந்தக்காரராக மாறிட்டோம். பிதாவாகிய தேவனுடையத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரராக மாறிவிட்டோம். இப்போ தகப்பன்ட்டு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் நமக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்கிறது. நமக்கு என்ன இருக்குது? எல்லாம் நமக்கு சுதந்திரமாக மாறி இருக்கிறது. பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தர் நம்மை இப்போது சுதந்திரவாளியாக மாற்றியிருக்கிறார். காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மிடத்திலிருந்து சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்ததினாலே பிதாவாகிய தேவன் நம்மை குமாரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நமக்கு பயம் இல்லை. அந்தப்படி நான் பயப்படுவதற்கு என்ன செய்யலை? அடிமைத்தனத்தின் ஆவி எனக்கு இல்லை. இப்போ அப்பாட்ட போய் பாருங்கள், பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இப்போ பிள்ளைகள் ஆனால் மட்டும் தப்பு செய்யாமல் இருக்குமா? தப்பு செய்வோம்ல. நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு ஏதாவது தவறு செய்தால் நாம் இப்போ என்ன செய்வோம்? வேலைக்காரன் தவறு செய்தால் தண்டனை கொடுப்போம். நம்ம பிள்ளை தப்பு செஞ்சால் என்ன கொடுப்போம்? கண்டித்து நடத்துவோம். அல்லேலூயா. என்ன செய்வோம்? கண்டித்து நாம் நடத்துவோம். ஸோ அதனால் தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் மாறினதுனாலே, கர்த்தரிடத்தில் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நாம் அப்பாவாக மாறினதுனால நாம் ஒரு நாளும் நாம் பிள்ளை என்கிற அந்தஸ்தை நாம் இழந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால தான் நாம் பயப்பட தேவையில்லை. அப்பாவுடைய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு சட்டப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இதை யாரும் மாற்ற முடியுமா? ஆனால் நாம் அடிமையாக இருந்த காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் அடிமையாக இருந்த காலத்திலே, ஆனால் அடிமைக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். அடிமைக்கு என்ன தண்டனை வேணாலும், வேலைக்காரனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்ம நீதிமானாய் நிறுத்தி வைத்ததினாலே அவருக்கு என்ன பிரியமாயிற்று? பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணுங்கிற பிரியம் வந்துடுச்சு. அல்லேலூயா. இப்போ நாம் தேவாதி தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் நிச்சயமாகவே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இதை யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. இது தேவன் திறந்த வாசல். ஆண்டவர் சொல்றார், நான் தேவன் திறந்த வாசலை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. ஏனென்றால் நான் பிள்ளை, எனக்கு சகலவற்றிலும் கர்த்தர் உரிமையை கொடுத்திருக்கிறார். இப்போ பிள்ளையாக மாறினால என்னை கண்டித்து மெதுவாக நடத்துவார். ஒரு நாள் எனக்கு மரணத்துக்குரிய தண்டனை கொடுக்க மாட்டார். நியாயப்பிரமாணத்தினால் உண்டான பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆவியினால் உண்டான கிருபை இரக்கமும் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? நித்திய ஜீவனை அது தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் அவர் எப்படி எந்த நாளும் உயிரோடு இருக்கிறாரோ அதே போல் நாமும் எந்த நாளும் உயிரோடு இருந்து அவருடைய ஆஸ்தியை என்ன செய்ய போகிறோம்? நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் நாம் இனி பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, அநேகருக்கு என்ன உண்டாது? பயம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை. ஹல்லேலூயா. என்ன பெற்றிருக்கீங்க? நீங்கள் திரும்பவும் வேலைக்காரன். நீங்கள் அநேகர் பயந்தீங்கன்னா சாசுக்கு தான் கொண்டாட்டமாக இருக்கும். என்னவா இருக்கும்? பயந்தோம்னா பயப்பட செய்கிறது தான் அவனுடைய வேலை. எந்த காரியத்தை குறித்தாவது நான் பயந்தோம்னா அது அடிமைத்தனத்தின் ஆவியாக இருக்கிறது. நான் பிதாவாகிய அப்பாட்ட போய் நான் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. அப்பாட்ட போய் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. தைரியமாக அவர்கிட்ட போய் நாம் எந்த தவறு செய்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கலாம். ஏனென்றால் அவருடைய பிள்ளையாக நாம் மாறின அப்படின்னாலே அவர் நம்மை வெறுத்து ஒதுக்க முடியாது, தள்ளிவிட முடியாது. நம்மை அங்கீகரித்து விட்டார். அதனால் தைரியமாக என்னாலும் பரவாயில்ல, நம்ம தைரியமாக அவர் சமூகத்தில் போய் நின்று, அப்பா நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு மன்னிங்கன்னா கர்த்தர் அதை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால் நாம் அடிமைத்தனம் நமக்கு இல்லை. அதனால் நமக்கு பயம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
இன்றைக்கி அநேகருக்கு வாழ்க்கையில் பார்த்தா பயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் பாருங்கள், இந்த பயம் வந்து என்ன செய்யும் பாருங்கள். யோபுன்ற ஒரு மனுஷன் தான், அவன் இருக்கிற அந்த கிழக்கத்தி புத்திரிலேயே பெரிய குடி சொல்லாத இருந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் பயம். என்ன பயம்? தன்னுடைய இருக்கிற சொத்துக்கள்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நாம் என்ன செய்வோம்? போயிருமோ சந்தேகம். பிள்ளைகள்லாம் ஒரு நாள் எல்லாரும் காணாமல் போயிடுவாங்களோ பயம். இதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே நீங்கள் பிதா உங்களுக்கு தேவனாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நிச்சயித்திருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ அது கிடைக்காம போகுமேன்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய சொந்த பிள்ளையாய் உங்களை சுத்திர சிவாரம் எடுத்திருக்கிறாரு. அதனால் தேவன் ஏற்ற வழியிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் மனம் மாறாமல் இருப்பார். அவர் தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களை விட்டு ஒரு நாள் எடுத்து போடவே மாட்டார். அல்லேலூயா. உலகத்தாருக்கே அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அதிகமாகி அவர் செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் இவங்க வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தாவது என்று நீங்கள் பயத்தோடு இருந்தீங்கனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பயத்தை எடுத்து போடுங்க. வியாதியை குறித்து பயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்க. இதனால் தேவனுடைய பிள்ளையாக நீ மாறி இருக்க. உன்னை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய கடமை. அல்லேலூயா. உன்னை காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய டியூட்டி. நீ உலகத்தின் பிள்ளை இல்லை, பாவத்தின் பிள்ளை இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கு. அப்படின்னாலே கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த யோபு நான் வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். அவன் என்ன செய்யறானா, அவன் பிள்ளைகள் 3 பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்து வைக்கும்போது தன்னுடைய சகோதரர்கள்லாம் ஒவ்வொரு பிள்ளையும் அழைப்பாங்களாம். அழைத்து அங்கே அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இதை யோபு பார்த்து, யோபு என்ன நினைக்கிறான்னா, இப்படி இவர்கள் விருந்து உண்கிற இந்த காரியமானது ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை இந்த விருந்தில் செஞ்சிருப்பாங்களோ, இந்த பார்ட்டியில் அவங்க செஞ்சிருப்பாங்களோ என்று அவன் பயந்து என்ன செய்வானா, வாசிங்க, அதிகாலமே எழுந்து பிள்ளைகள் பாவம் செய்து தன் இதயத்திலே ஒருவேளை தேவனை தூசித்திருப்பார்களோ என்று அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி பாருங்க, அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த பார்ட்டி ஒவ்வொரு நாளும் வைப்பாங்க. ஏன்னா அவன் பெரிய பணக்காரங்க. அந்த பார்ட்டியில் அவங்க ஏதாவது தவறு செய்வார்களோ என்று இவன் பயந்து ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுருக்கான், பலி செலுத்திக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு இலக்கத்துக்கு தகுதமான சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான் என்று நான் பார்க்க. ஏன்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து விடுவார்களோ, இதனால் கர்த்தர் இவர்களை தண்டித்து விடுவாரோ என்ற பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஏன் அதை சொல்ல வரேன்னா, பயம் நாம் எதிர்பார்த்த காரியத்தை உருவாக்கும். எதை குறித்து நீ பயப்படுகிறாயோ அந்த காரியத்தை பயம் கொண்டு வரும். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை பயம் கொண்டு வரும். அதனால் ஆண்டவர் பேச பயப்படாதே,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நல்ல விசுவாசம் உள்ளவங்க என்ன பேசுவாங்க? அடிமைத்தனத்தின் ஆவி உள்ளவர்கள் என்ன பேசுவாங்க? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்க தான் அடிமைத்தன ஆவி. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயம் எடுப்பேன், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். எந்த நெருப்பு சூளைகளை கொண்டு என்னை போட்டாலும் அங்கே வந்து கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். சிங்க கபில் என்னை கொண்டு தூக்கி கொண்டு போடு, அங்கே இருந்து என்னை காப்பாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். இது அப்பா பிதாவை நினைக்கிறது புத்திர செய்வாங்க. அப்பா பாருங்கள், ஒரு சில பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா, ஏதோ தப்பு பண்ணிட்டான்னா நமக்கு இப்போ அப்பா இருக்காருயா, எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருக்கார், எங்கள் அப்பாவுக்கு அமைச்சரை தெரியும், அதனால் நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை எங்கள் அப்பா காப்பாற்றிடுவாருங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஏன்? அப்பா பெரிய ஆளாக இருக்கிறதுனால. அப்போ யாருமே இல்லாதப்ப என்ன நினைப்பா, ஐயோ எனக்கு அப்பா யாருமே இல்லை, என்ன அது அடிமைத்தனத்தின் ஆவி. பேர் சொல்லுது, அப்பா பிதாவை அனைக்கு புத்திர சிவத்தின் ஆவி நீங்கள் உடையவர்களாக இருக்குது. அதனால் எந்த காரியத்தை குறித்தும் புலம்பக்கூடாது. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. அந்த அப்படி நான் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா எனக்கு இருக்காது, அவர் என்னை இந்த தீமைக்கு விலக்கி காப்பார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எனக்குள்ளே நிறைவேறும், நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படிங்கிற வாக்கு தத்தம் தான். அப்படி இந்த ஆவி தான் நம்மளை வாழ வைக்கும். ஒவ்வொரு நாளும் பயம் பயம் பயத்துடனே நாம் இருக்கிறதை காட்டுறோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என்னை எல்லாத்தையுமே விலக்கி காப்பார். ஆமென். எல்லாத்தையுமே ரட்சிப்பார். என் தேவைகளை சந்திக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அப்பா பிதாவை அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவி. இந்த ரெண்டு ஆவி உலகத்தில் இருக்குது. இந்த ரெண்டு ஆவியில் எந்த ஆவி? எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த யோபு என்ன செய்யலாம்? கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை. இவ்வளவு பெரிய கர்த்தருக்கு பயந்து நடக்கிற யோபு என்ன செய்யணும்? என் தேவன் என் நிமித்தம் என் பிள்ளைகளை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அவங்க தப்பு பண்ணால் கூட அவங்க என்ன செய்வார்? கர்த்தர் காப்பாற்றுவார், மன்னிப்பார், அவர் கிருபை உள்ளவர் என்று யோபுக்கு தெரியலை. அதனால் அவன் வாழ்க்கையில் பூரா என்ன செஞ்சு? பயம் 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 பயம். அதனால் அவன் சொல்கிறான், ஒரு நாள் பாருங்கள், வாசிப்போம். யோபு 3:25 வாசிக்க. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செஞ்சு? வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. புரியுதா? நல்லா யோபு எதை குறித்து பயந்து அனுதினமும் சர்வாங்க தகன பலி செலுத்தினானோ பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய பயந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. எத்தனை சர்வாங்க தகன பலிகளை யோபு செலுத்தியிருப்பான். எத்தனை பேர் அவர்கள் விருந்து கொண்டிருப்பார்கள். அந்த விருந்து வைத்த நாளில் எல்லாமே யோபு சர்வாங்க தகன பலி செலுத்தி தன்னுடைய பிள்ளைகளின் பாவத்தை மன்னிக்கும்படி தேவனிடம் வேண்டியிருக்கிறான். பாவமே செய்யாதவங்க கூட சர்வாங்க தகன பலி செலுத்தியிருக்கான். கர்த்தருக்கு இதை பார்த்து என்ன வரும்? அட பாவி யோபு, நான் எவ்வளவு நல்லவன் என்பதை உனக்கு புரியலை. சொல்லியிருப்பா சொல்ல மாட்டாரா? நான் கிருபை உள்ளவன் என்பதை ஏன் புரியலை? நான் அன்பு உள்ளவன் என்பதை நீ ஏன் புரியலை? அதனால் நீ எதை குறித்து பயந்தாயோ அவனே சொல்லிட்டான், நான் பயந்த காரியம் எனக்கு. அப்போ பயந்த காரியம், நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ அந்த காரியம் உனக்கு வரும். உலகத்தாருக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருது காரணம் எதை குறித்தும் பயந்தான் உங்களுக்கு. ஐயோ அது அப்படி நடந்துருமோ, பேப்பரில் வாசித்து பார்த்துட்டு அது இப்படி நமக்கு நடந்துருமோ, எதை குறித்து அஞ்சுகிறீர்களோ அது வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம வாயின் வார்த்தைகள் என்ன பேசணும்? ஆண்டவரே என்னை எல்லாத்தையுமே விலைக்கு நடத்துகிறவரே, இந்த பொல்லாங்குக்கு என்னை விலைக்கு நடத்த நீர் வல்லமை இல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது அடிமைத்தன ஆவி என்பது பிசாசுடைய ஆவி. அப்போ யோபுடைய நிலைமையை பாருங்கள். அவன் எந்த காரியத்தை குறித்து பயந்தானோ, என் பிள்ளைகள் பாவம் செய்தனாலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தண்டிக்கப்பட்டு எல்லாம் இறந்து போய்விடுவார்கள் நினைச்சான்.
அதே போல் அவருடைய எல்லா குமாரரும் இறந்து போனார்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆஸ்தியெல்லாம் ஒரு நாளில் நான் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லாம் என்னை விட்டு போய்விடுமோ என்று நினைத்தான். அதே போல் போய்விட்டது. அது வைத்திருந்த ஆடு மாடு எல்லாம் போய் கடைசி தான் வியாதியோடு தெருவில் உட்கார்ந்திருந்தவனாக மாறினான். காரணம் அவனுக்குள்ளே இருந்த பயம். கர்த்தர் மேலே என்னைக்கு நம்பிக்கை போகுதோ அப்போ அவனுக்குள்ளே என்ன வருது? பயம் வருகிறது. கர்த்தர் மேலே என்றைக்கு நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசம் வருகிறதோ அப்பொழுது பயம் நமக்குள்ளே வந்து குடியேறி கொள்கிறது. இந்த பயத்தின் ஆவி நம்ம என்ன செய்யுது? பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால் ஆண்டவர் மேலே கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவி அப்பா பிதாவை நினைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நீங்கள் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லலாம், எனக்கு அங்கே அப்பா இருக்கார், நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஈசாக்கு கேட்டேன், அப்பா பலி செலுத்த போகிறீங்களே, ஆட்டுக்குட்டி எங்கே? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்கான பலியை அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்ம காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவி, இந்த அடிமைத்தனத்தின் ஆவி அதை பவுல் அழகாக சொல்றார் பாருங்க. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எப்படி வருது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள், மைக்கில் வாசிங்க. 4:21 வாசிங்க. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? அதை எனக்கு சொல்லுங்கள். பவுல் ஒரு கேள்வி கேட்குறார். யூதர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதா விரும்புகிறாங்க. இன்னை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்க விரும்புகிறாங்க. மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இன்று வரையும் கடைபிடிக்க யூதர்கள் விரும்புகிறார்கள். இப்போ இருக்கு அவளுக்குள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை உண்டான அடிமைத்தனத்தின் ஆவியை அவர்கள் விரும்புகிற அப்படினால தான் எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கு வருது. இதை பவுலே சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லி கேட்கவில்லையா? அதை எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். இப்போ பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிமைத்தனத்தின் ஆவி, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுத்து அந்த ஆகாருக்கு ஒருத்தன் பிறந்தான். அவன் பேர் தான் என்னது? இஸ்மவேல். இந்த இஸ்மவேலின் சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கும் இன்று வரை சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி இஸ்ரவேலில் சண்டை நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த இஸ்மவேல் சந்ததிக்கும் வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்கின் சந்ததிக்கும் தான் இந்த வரைக்கும் சண்டை நடக்குது. ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்றாரு? ஒருவன் அடிமையான உள்ளத்தில் பிறந்தவன், இன்னொருவன் வாக்குத்தத்தத்தின் பிறந்தவன். இப்போ இந்த அடிமையான உள்ளத்தில் பிறந்தவன் எப்போவுமே என்ன செய்வான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். பிள்ளையோட. ஏன்னா அவன் அடிமை, அவனுக்குள்ள என்ன இருக்கு? அடிமைத்தன ஆவி இருக்கிறது. இந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் எப்போதும் உண்மையான சுதந்திரவாளி. ஒரு சொத்துக்கு பாருங்க, உண்மையான சுதந்திரவாளி இருந்தால் மற்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க இல்லையா? ஒரு பிள்ளைக்கு அதிகமாக சொத்து கொடுத்துட்டா கூட கோவப்படுவாங்க. அதே போல் தான் இந்த இஸ்மவேல் அடிமைத்தனத்தின் ஆவியோடு இருந்தான்.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அதனால் நாமெல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்குள்ளே வருகிற போராட்டங்கள், அடிமைத்தன ஆவியுடைய பிசாசு நம்மளை இதுவரைக்கும் நமக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே. காரணம் என்னென்னா, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மூலமாக ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பிறந்திருக்கோம். அதனால தான் நமக்குள்ளே போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி விலக்கி காப்பார். அது அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அடிமையானத்தில் பிறந்தவன் யாரு? மாம்சத்தின்படி பிறந்திருக்கவன். ஆவியின்படி பிறக்கலை. ஆவி என்பது என்னது? கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ வார்த்தையின்படி பிறந்த நாம தேவனுக்கு பிரியமான சந்ததியாக இருக்கிறோம். அதே சமயம் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் அந்த இஸ்மவேலை கர்த்தர் என்ன செய்தார்? புறம்பே தள்ளினார். ஹல்லேலூயா. ஏன்னா மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் மாம்சம்தான். ஆவியில் இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட அவனுக்கு இருக்காது. ஆவியின்படி பிறந்து வார்த்தையின்படி பிறந்திருக்கிறான். வார்த்தையின்படி பிறந்தவன் அன்பாக இருக்கிறான். ஆனால் இந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் பாருங்கள், எதையுமே யோசிக்க மாட்டான். இந்த இஸ்ரவேல் போகிற பாருங்கள், சிறு குழந்தைகளை அன்பே இல்லை, மாம்சம்தான் அவனுக்குள்ளே இருக்குது. யோசிக்கவே மாட்டான். சிறு குழந்தைகளை கழுத்தை அறுப்பதும் சுட்டு கொள்வதும் பாமை போட்டு எந்த உயிர் சாகுதோ நாங்கள் கவலை இல்லை. அன்றே ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தின்படி பிறந்தவன். இன்னைக்கு யாரு? அப்போ நாம் எதின்படி பிறந்திருக்கிறோம்? நாம் எல்லாம் ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். அதனால் திரும்பவும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே போகவே கூடாது. நீ பயந்தினா உனக்குள்ளே இருக்கிற ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி. நெஞ்ச நிமித்தி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னை ஜெயிப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இவைகள் உள்ளவிடத்தில் பிறந்தவள் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இது ஒரு ஞானம் இருக்கு. என்ன? வாக்கு தத்தத்தில் பிறந்தவன் யாரு? மாம்சத்தினுடைய பிறந்தவன் யாரு? இதுக்கு ஞான அர்த்தம் இருக்கான். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் என்ன இருந்துச்சு? என்ன ஏற்பாடு உண்டானுச்சு? அங்கே தான் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. பிரமாணங்களும் கட்டளைகளும் ஆண்டவர் யார்கிட்ட மோசேட்ட என்ன செஞ்சார்? அது 2 ஏற்பாடுகள். ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும். இதற்கு கீழ்ப்படிஞ்சு நீ நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நீ அடிமை. எப்போதும் கர்த்தருக்கு பயந்துக்கிட்டே இருக்கணும். ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின் படி முழுமையாக செய்ய முடியாது. அதனால் நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளாக இஸ்ரவேலர்கள் என்றென்றைக்கும் தேவனுக்கு பயந்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அப்பான்னு கூப்பிட முடியாது, அந்த பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கும் தேவன் அந்த கட்டளைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நிறைவேற்றினபடினாலே இன்றைக்கி நமக்கு அந்த கட்டளைகளே நமக்கு இல்லை. நமக்கு என்ன இருக்குது? அப்பா பிதாவை அழைக்கத்தக்கதான தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவி உடையவன் உலகத்தை ஜெயிப்பான். ஆமென். விசுவாசத்தினாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை நாம் ஜெயிக்கணும்னா விசுவாசத்தின்படி நாம் பயப்படக்கூடாது. சரி, 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளைகளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அது ஆகார் என்பவள் பிள்ளை பெறுகிற எல்லா பிள்ளைகளும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் தான். அவர்கள் மாம்சத்தின் பிள்ளைகள் தான். அப்போ இது எதை சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை உடையவர்கள்
எல்லாருமே அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக ரத்தம் சிந்தினாரோ அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்திருக்கிறது. இப்போ நாம் என்னவா இருக்கோம்? இயேசு நமக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அப்படின்னாலே நாம் இப்போது அப்பா என்கிற தைரியத்தோடு அப்பா அப்படி இருக்கோம். அது நமக்கு தெரியாது. அது இஸ்ரவேலர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். நியாயப்பிரமாணம் என்ன எவ்வளவு பாவத்துக்குள்ளே வச்சுருந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள வேதனைகளுக்குள்ள அது வாழ்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். நியாயப்பிரமாணத்தின் கீழே நான் அடிமையாக விற்கப்பட்டிருந்தேன். இன்றைக்கி நான் தேவன் எனக்கு ரத்தம் சிந்தனை அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கு. இன்றைக்கி அப்பா என்னுடைய சொந்த அப்பாவாக மாறியிருக்காரு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு என்னவாக இருக்காரு? அப்பாவாக இருக்கிறார். சரி, இந்த ஆகார் பெறுகிற பிள்ளைகள் எல்லாமே அடிமைத்தனத்தில் பிள்ளைகள் தான். அடுத்த வருஷத்தை வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. சீனாய் மலை எங்கே இருக்கா? எங்கே இருக்கா? அரபி தேசத்தில் இருக்கிறது. அரபி தேசம் என்பது என்ன? இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள், அரபு நாடுகள். அது எங்கே இருக்கான்? அரபு தேசத்தில் இருக்கு. அப்போ அரபு தேசத்தை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே அடிமைத்தனத்தில் பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆகார் எங்கே இருக்கா? இந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற இந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு இப்பொழுது இந்த ஆகார் என்பவள் எங்கே இருக்கானா? எருசலேமில் இருக்கா. என்ன சொல்லுதான்? எருசலேமில் இருக்கிற யூதர்கள் இப்போ இந்த அரபி தேசத்தில் இருக்க ஆகாரை போல அடிமைத்தனத்தில் பிள்ளைகளாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க யூதர்கள் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எந்த பிரமாணத்தில் இருக்காங்க? அடிமைத்தனத்தை பிரமாணத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு ஒரு வாழ்க்கையில் இயேசுடைய ரத்தம் என்பதில் அது ரொம்ப முக்கியம். இயேசுடைய ரத்தம் ரொம்ப முக்கியம். ஏனால் இன்று வரை யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனாலே, அவரை மேசியா என்று அங்கீகரிக்கிறதுனாலே அவர்களுக்குள்ள என்ன கிரியை செய்துன்னா நியாயப்பிரமாணத்தின் ஆவி அவர்களை கிரியை செய்து அதனால தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக தேசத்தை விட்டு எங்கே போயிருக்காங்க? வெளி தேசங்களே வாழ்ந்து கொண்டிருக்காங்க யூதர்கள். காரணம் என்னென்ன? அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னும் வரைக்கும் அந்த பிரமாணத்தை தான் நிறைவேற்ற விரும்புகிறாங்க. கட்டளைகளை தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க. விடுதலை அடைய அவங்க சம்மதிக்கலை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தம் எவ்வளவு முக்கியம்னா நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அந்த ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. பாருங்கள், பிரதான ஆச்சாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தத்துக்குள்ள நுழையும் போது அவன் எங்கே என்ன கொண்டு போகணும் அப்படின்னா கையில் ரத்தத்தை கொண்டு போகணும். ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ஜீவன் இருந்தால் தான், அந்த ஜீவனுள்ள ரத்தம் அவன் கையில் இருந்தால் தான் அவன் உயிரோடு இருக்க முடியும். அந்த ரத்தத்தை போய் அவன் தெளிக்கலைன்னா அந்த இரத்தத்தில் இருக்கிற ஜீவனை அவன் கொடுத்து மகாபரிசுத்தத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கிற பிரதான ஆச்சாரியன் தான் கொண்டு போன ரத்தத்தில் ஜீவன், அந்த ஜீவன் உள்ள இரத்தத்தை அங்கே உடன்படிக்கை பெட்டி மேலே அவன் தெளிக்கும் போது என்ன உண்டாகுது? இவன் ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. அந்த இரத்தத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படும்படி நமக்கு எது முக்கியம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ரத்தத்தை குறித்து அசால்ட்டாக இருக்காங்க எல்லாரும். இயேசு ரத்தம் இல்லைன்னா இன்றைக்கி நாம் இல்லை, கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, ரட்சிப்பு நமக்கு இல்லவே இல்லை. இந்த உலகம் அதை புரியலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதே புரியவில்லை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம சமாதானத்தோடு வாழ்கிறோம், சந்தோஷமாய் வாழ்கிறோம், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான நாம் மாறி இருக்கிறோம். அந்த ரத்தத்தை எடுத்துவிட்டு எப்படி அந்த பிரதான ஆச்சாரியன் கொண்டு போகிறானோ அதே போல் இன்றைக்கி இயேசுவை உள்ளத்தில் நம்ம தாங்கி கொண்டு போகிறோம்.
அவரை தாங்கி கொண்டு போகிறதுனாலே அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குது. அதனாலே கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்றார்? தன்னுடைய ஜீவனுக்காக அவன் எண்ணத்தை கொடுப்பான். நாம் ஜீவனுக்காக நாம் எண்ணத்தை கொடுக்க முடியும். ஆனால் இயேசு நம்முடைய ஜீவனுக்காக தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தார். தம்முடைய ஜீவனையே அவர் எங்கே கொடுத்தாரு? அதனால தான் ரத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே தெளிவாக சொல்லுது, அந்த ஆகார் என்பவள் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அந்த எருசலேம் எதுக்கு சரி என்றால்னா, எருசலேமிலே வாழுகிற யூதர்கள் இன்று வரை என்னவா இருக்காங்களா, அவள் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டு இருக்கிறாள். காரணம் என்னென்னா, இன்றைக்கு வரைக்கும் எருசலேமில் இருக்க யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் தான் சொல்லி என்ன செய்யறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. எருசலேமில் 3 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்று யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள். அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை தான் இன்றைக்கி கட்டளைகளை தான் இதுதான் எங்கள் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்காங்க. ஆனால் அங்கே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கு ரத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே என்ன விடுகிறேன்னா, இந்த எருசலேம் இப்பொழுது ஆகார் என்பவரை போல அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனம் என்பது பயம். எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்போ இன்னைக்கு தீவிரவாதிகள் நம்ம மேலே குண்டை போடுவான், எப்போ நம்ம சாவோம், இப்படி தான் இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்காங்க. அவர்கள் பயந்த காரியம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இருக்க எந்த ஒரு இனமும் அப்படி கிடையாது. அந்த யூத இனத்தை போல எந்த ஒரு இனமும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஆனால் உலகத்திலே ஆண்டவர் அந்த இனத்தை தான் தெரிந்து கொண்டார். ஆனால் அவளுடைய மன கடினத்தின் நிமித்தமாக மோசை மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை அடிமைத்தனத்தின் ஆவியை இன்னும் வரைக்கும் அவங்க பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அநேக யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் வேதனையோடும், அதே சமயம் மற்ற தேசத்தில் இருக்கிற, குறிப்பாக இந்திய தேசம், மற்ற எல்லா தேசங்களும் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அப்படின்னாலே இன்றைக்கு வெளி தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீ இந்திய தேசத்தில் எடுத்துங்க, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா? இதே பால் தினகரன் எருசலேமில் போய் அங்கே ஒரு இடத்த வாங்கி பிளாட்டை கட்டி அங்கே போய் வாசம் பண்ணுற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க. காரணம் என்னென்னா, புறதேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் கர்த்தர் ஆஸ்வதி. காரணம் என்ன? இயேசுடைய ரத்தம். அடிமைத்தனத்தின் ஆவி அவங்களுக்கு இல்லை. இப்போ அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்துக்கே சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இந்திய தேசத்துலேருந்து போகிறாங்க. இன்றைக்கி இயேசு பிறந்தாருங்கிற செய்தியை அவர் பிறந்த ஊர்லேயே யார் போய் சொல்ல வேண்டியிருக்கு? இந்தியர்கள் போய் சொல்ல வேண்டியிருக்கு. காரணம்னா ரத்தத்தை விசுவாசிக்கலை. ஆனால் இன்றைக்கு இந்திய தேசத்துக்கு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற நாம் எந்த இயேசுக்கு ரத்தத்தை விசுவாசித்து பெரிய விடுதலையோடு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எந்த நெருக்கடியாவது இருக்கா? எந்த பிரச்சனையாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னென்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தை அடிமைத்தனத்தின் ஆவியை விசுவாசிக்கலை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டியே காரியம். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி சபைகளில் கூட நியாயப்பிரமாணத்தின் போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று வேதத்தில் பவுல் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படி வைக்கிறாங்க மக்களை. இன்னும் பாவத்துக்கு அடிமையாக வச்சுருக்காங்க. நீ அதை செய்யலை, இதை செய்யலை, இப்படி செய்யலை, அதை ட்ரெஸ்ஸை போடாது, இந்த ட்ரெஸ்ஸை போடாது, இது பாவம், இது பாவம். அப்போ வேதம் சொல்லுது, திருடு பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொன்னதுனால அது பாவம்னு கண்டுபிடிச்சேன். அப்போ பாவத்தை உணர்த்துவது எது? நியாயப்பிரமாணம். இன்றைக்கி நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள் சபையை பரிசுத்தப்படுத்துகின்ற நோக்கில் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக நம்மை வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் பரிசுத்தத்தை பற்றி பேசினா என்ன வரும்? பாவத்தை குறித்து பேசினா பாவம்தான் உண்டாகும். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளும் தியானமும் நியாயப்பிரமாணத்தின் மேலேயே இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சிவாத்தின் ஆவி இல்லாதனால இல்லை, எங்கே இல்லையோ அங்கே பூரா என்ன இருக்கும்? பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி அநேக சபையுடைய போதர்கள் எதை பரிசுத்தப்படுத்துகிறாங்கன்னா,
நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது ரொம்ப பரிசுத்தமாக வாழ்வதுதான் பெரிய பரிசுத்தம் அப்படின்னு நினச்சி நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை அடிமைகளாக்கி இன்னும் நீங்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் வாரம் வாரம் சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கன்னா அப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க? பாவியாக இருக்கீங்க தான் அர்த்தம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரித்துக்கிறது. ஞானசாரம் கூட நான் வாங்கிட்டேன். இன்னும் நான் அடிமையா? இன்னும் நான் பாவத்துக்கு கீழ்பட்டுருக்கேனா? இன்றைக்கி அப்படி தான் சொல்லுது. இன்றைக்கி அநேகர் இப்படி தான் உங்களை ஆவி கொண்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிப்பாங்க? பாவத்தை குறித்து அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்குள்ளே நினைச்சுவாங்க, கொண்டு வருவாங்க. ஜாக்கிரதையாக பழகணும், யாரோட பழகினாலும். சிலர் பாருங்க ரொம்ப பரிசுத்த வாட்டியாக இருப்பேன்னு நினைச்சு சொல்லுவாங்க. அவங்க சட்டனை அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்தின் ஆவியை நமக்குள்ளே போட்டு போயிடுவாங்க. அதனால தான் கவனமாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே அந்த ஆவி வேலை செய்யும், குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் அப்படி இருக்கணுங்க, நீங்கள் இப்படி இருக்க, சபையில் அந்த குறைங்க இந்த குறைங்க அப்படின்னு சொல்லி உங்களை கெடுத்து உங்கள் லைஃபையே கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா விடுதலை அலையை சம்மதிக்காதவங்க அவங்கெல்லாம். அப்பா அப்பதாவே நடக்குது. புத்திர சிவகாத்தின் ஆவியை உங்களுக்கு வந்து எடுத்துட்டு அடிமைத்தனத்தின் ஆவியை போட்டு போயிடுவாங்க. காரணம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்குது, அந்த சபையில் அப்படி நடக்குது, அதனால தான் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் வேதத்தை கலப்பில்லாமல் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் அப்பா பிதாவை அழைக்கத்தக்கதான புத்திர சிவகாத்தின் ஆவி. இதை எவன் இல்லையோ அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆசீர்வாதம் ஒரு நாள் அவன்கிட்ட கிட்டவே வராது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீ விசுவாசித்து அவர் என்னை விடுவித்திருக்கிறார், அவருடைய ரத்தம் நான் கழுவி இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு பாவமளிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது, நான் விடுதலை அடைந்திருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன். என்றைக்கு நீ நினைக்கிறையோ அது அப்பா பிதா எனக்கு புத்திர சிவகாத்தி, அன்றைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அநேகர் வந்து சபையில் அதை உங்களை ஒரு நிமிஷத்தில் கவிழ்த்து கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் நாம் பழகிறவங்க யார், சில சமயம் அவங்களுக்குள்ள இருந்து பேய் கூட பேசும், தெளிவாக பேசும். நீங்கள் இதை செய்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரவே இல்லை, இதை நீங்கள் விடணுங்க. அன்னிலிருந்து உங்களுக்கு விசுவாசம் போயிடும். அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆவியை உங்களுக்கு கிரியை செஞ்சிச்சுன்னா பயம் வந்துடும், விசுவாசம் போயிடும். கொஞ்சம் கூட உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. அதோட டோட்டல் உங்கள் லைஃப்பை என்ன செய்யணும்? ரத்தம் இல்லாமல் விஜயம் எங்கேயும் வராது. இயேசுடைய ரத்தம் இல்லைன்னா எங்களுக்கு வரல. இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பல்லோகத்திலே அந்த உடன்படிக்கை அதை பற்றி இருக்க அங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் பரிசுத்தமுள்ளவன் என்று தேவனுடைய ரத்தம் நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செத்து நீ போயிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த 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 இயேசுடைய ரத்தம் என்ன சொல்லுது? இவன் நீதிமான், இவனை விட்டுருங்க, பல்லவத்துக்கு போக விடுங்க அப்படின்னு சொல்லுது. அதனால தான் நம்ம பல்லவத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், பரதேசுக்கு. அப்போ அநேக பாவத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, பரிசுத்தத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆனால் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. எவெல்லாம் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை இல்லையோ அவன் ஒரு நாளும் முன்னேற முடியாதுன்னு நான் அழித்து சொல்ல கேட்டுக்குங்க. அதனால் கவிழ்த்து போடுகிறவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பரிசுத்தத்தை பற்றி பேசுனாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாருடைய ஆவி? பேயனுடைய ஆவி. உன் லைஃப்பை கெடுத்து போடுறதுக்கு உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். கவனமாக இருக்குது. சபையை கெடுக்கிறதுக்கும் உங்களை கெடுக்கிறதுக்கும் அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் எந்த பாவியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இயேசுடைய ரத்தம் இல்லைன்னா மீட்பு நமக்கு இல்லவே இல்லை. அந்த இரத்தத்தை விசுவாசிங்க. அதான் தேவன் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும். அந்த மகா பிரதான ஆச்சாரியம் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரத்தத்தோடு உள்ளே போகிறான். தன் ஜீவனுக்கு ஈடாக ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறான். இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம்? மகா பரிசுத்தமாகி ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் நினைப்பது போல் இந்த ஆலயம் என்பது இதுதான் மகா பரிசுத்தம் இல்லை. இந்த ஆலயம் முழுதுமே பரிசுத்தம். இந்த ஆலயத்துக்குள்ள தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த இயேசு உனக்குள்ளே இருப்பதனால தான் நீ தைரியமாக உள்ளே வந்திருக்க. அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகிற திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. எப்போ? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது. அப்போ இன்னைக்கு விடுதலை ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா எங்கே கிடைக்கணும்? இயேசு ரத்தத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீ வைத்திருக்கிற நீ நம்பிக்கொண்டிருக்கிற பரிசுத்தத்திலே அது கிடைக்க போவதில்லை. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் ஆண்டவர் பரிசுத்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்னா ஒரு
ஒரு துரும்பு கூட உனக்கு மிஞ்சாது. ஏன்னா எல்லாவற்றிலும் முற்றிலும் பாவத்தில் தான் பிறந்திருக்கோம். நான் பேசுகிற பேச்சு வந்து எல்லாமே பாவமாக தான் இருக்குது. நான் நியாயமாக பேசுகிறோமா, மனசாட்சியிலும் பேசுகிறோமா? வேத சொல்லுது, நல்ல மனுஷன் தன் பொக்கிஷன் நல்ல வேலையை எடுத்து காட்டுகிறான். நம்ம எத்தனை பேர் பேச்சு பேசுகிறோம், நல்லதை எடுத்து பேசியிருக்கோம், எதை நல்லதாக சிந்திச்சிருக்கோம், நன்மை என்னையாவது சிந்திச்சிருக்கோமா? செஞ்சுருக்கலாம். யாராவது 2 பேர் பேசிக்கிட்டு தான் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே, நம்மளை பற்றி தான் பேசுவாங்களோ, ரொம்ப மோசமானாங்கடா, இப்படி தானே நினைக்கிது நம்மளை வருது. அப்போ நம்ம உள்ளத்தில் என்ன இல்லை, நன்மை வாசம் பண்ணலை. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது, தீமை தான் இருக்குது. ஏன் தீமை இருக்குது? நாம் அப்படி பேசுனதுனால நமக்குள்ளே வாசம் உள்ளது. வேதம் தெளிவாக சொல்லுது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ எவைகளை குறித்து மற்றவர்களை குற்றமாக தீர்த்தாயோ அதை நீயே செய்கிறபடியா. நீ எதை பாவம் செஞ்சியோ அதைத்தான் நீ கண்டுபிடிப்ப. பாம்பின் கால் பாம்பு அறியும். யாராவது பாம்புக்கு கால் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கால் இருக்கா? ஆனால் அது கால் இருக்குது. அது 100 பாம்புக்கு தான் தெரியும் அதுக்கு கால் இருக்கிறது. அதே ஒரு பாவிக்கு தான் தெரியும் ஒரு பாவம் எவன் இருக்கணும். பாவிக்கு தெரியும் நீ பாவம் செஞ்சது, ஏன்னா நீ செஞ்சதுனால அதை கண்டுபிடிக்கிற. அதை வேதம் தெளிவாக சொல்லுது மற்றவர்களுக்கு. அப்போ நல்ல மனுஷன் தன் பொக்கிஷன் நல்ல எழுதி காட்டோம்னா, எந்த காட்சியை நாம் பார்த்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம் உள்ளத்தில் ஒரு வார்த்தை என்ன இருக்கணும்னா, அதை தப்பாகவே நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தவறாகவே நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதை செய்யலாம். அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் அதை பார்த்து 4 பேர்கிட்ட சொல்லி அவன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. அதுதான் நல்ல மனுஷன் பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான். இப்போ நன்மை வாசமாக இல்லை. அப்போ ஆண்டவர் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? அதனால தான் ரத்தம். இப்போ பாருங்கள், அந்த அடிமைத்தனத்தின் ஆவி பயத்தை கொண்டு வருது. பயம் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையின் ஆவி நமக்கு எதை கொண்டு வருது? நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை நடக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க. அதனால் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். ஆமே, பலம் கொண்டு திடமனதாக இருங்கள். எங்கள் அப்பா என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். நான் அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, நான் ஆகார் பெற்ற பிள்ளை இல்லை, நான் வாக்குத்தத்தத்தின்படி சாரால் பெற்ற பிள்ளை. ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நான் பிறக்க மாட்டேன். நான் நியாயப்பிரமாணத்தை பார்த்து நான் வளரலை. ஒரு யூதன் மூலமாக நான் ரட்சிக்கப்படல. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாவற்றிலும் நான் காவல் பண்ணப்பட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றும் எனக்கு நேரிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. ரத்தத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு பாருங்க. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நாளை பேசுகிறார். பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை நடக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறாய். அதனாலே நீ பலம் கொண்டு திடமனதாக என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளை வாய்க்க பண்ணுவார். நாம் கண்களை மூடி செவிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி முடிஞ்சால் எழுந்து கூட என்னை பூசி காயங்கள் ஆற்றியே